வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அக்மாக் திட்ட விழிப்புணர்வு குறித்து விளக்குகிறார் ஈரோடு மாவட்ட வேளாண் வணிகத்துறை இயக்குநர் அலுவலக வேதியியல் வேளாண் அலுவலர் எம் குணசேகரன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்து யோசிச்சேங்க. வெண்பன்றி வளர்ப்பில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் நாராயணதேவன்பட்டி கிராம விவசாயி ஆர் தங்கராஜ் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கரும்பு சாகுபடியில் நிலம் தயாரித்தல் குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பன்னீர்செல்வம் தரும் ஆலோசனைகள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள தர்பூசணி மற்றும் வாழை பற்றிய அறிவிப்பு. தொடரும் வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்து யோசிச்சேங்க. வேளாண்மையில் வருமானத்தை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை பயிற்றுவித்து வருகிறது. வேளாண்மையோடு உபதொழிலாக கால்நடை வளர்ப்பும் ஒன்று. அதில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் உழவர் பயிற்சி மையம் அப்பகுதி விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் பயிற்சி அளித்து வருகிறது. இப்பயிற்சியில் ஆர்வத்துடன் பங்கு பெற்று தற்போது வெண்பன்றி வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் தேனி மாவட்டம் நாராயணதேவன்பட்டி கிராம முன்னோடி விவசாயி ஆர் தங்கராஜ் அவரது அனுபவங்களை பற்றி கேட்டபோது, நான் வந்து 10-20 வருஷம் 25 வருஷமாக விவசாய தொழில், வாழை திராட்சை எல்லாம் போட்டு விவசாயம் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து கொஞ்சம் மகசூல் போதுமான வருமானம் கிடைக்காதனால சரி இந்த தேனியில் போய் இவ்வளோ ஒரு பயிற்சி மையத்தில் போய் செந்தில்குமார் டாக்டர் போய் ஆலோசனை கேட்டேன் சார். ஆலோசனை கேட்டதில் இந்த மாதிரி பெண் பண்ணி வளர்த்தா நல்லா வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் இப்போ ஒரு 10-15 பண்ணி வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வளர்த்ததில் அந்த விவசாயத்தில் வருமானம் கிடைக்காதனால இதில் வருமானம் எடுத்து இன்னும் குறை செட்டெல்லாம் போட்டு வேலை முடிக்கணும்னு சொல்லி நல்ல வருமானம் கிடைக்கும்னு சார் சொன்னார் ஆலோசனை. அதனால் இந்த பண்ணி வளர்த்து இப்போ ஒரு 7 மாதம் ஆகுது சார் வாங்கி விட்டு. 7 மாதத்தில் ஒரு 10 கிலோ குட்டியில் தான் வாங்கி வந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு 100 கிலோ 110 கிலோ ரேஞ்சில் வளர்த்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் ஈனக்கூடிய ரேஞ்சில் இருக்குது. அது ஈண்டு அது வருமானம் எடுத்து தான் இன்னும் விரிவுபடுத்தலாம், கொஞ்சம் பண வசதி பரவாயில்ல செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் இது ஈண்டு குட்டி பறிச்சிட்டோம்னாக்கா இந்த செட்டெல்லாம் போட்டு நல்லா விரிவுபடுத்தி நல்ல வருமானம் கிடைக்கும்னு ஒரு ஆலோசனைப்படி நடந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். நான் வந்து ஒரு 52க்கு 26 சதுரத்தில் ஒரு கொட்டகை போட்டுருங்க. கொட்டகை போட்டது வந்து ஒரு ரூம் வந்து 10க்கு 6 ரூம் போட்டு 2 குச்சியாக அதில் விட்டுருக்கேன். அதில் விட்டுருக்கோம்னாக்கா காலை சாப்பாடு வந்து ஹோட்டல் சாப்பாடு, இந்த ஹாஸ்டலில் வர கழிவு சாப்பாடு போட்டுக்கிடுவேன். மதியம் வந்து உழவர் சந்தையில் அதில் போய் காய்கனி கழிவு அதில் போட்டுக்கிடுவேன். அடுத்து இந்த கோழி கழிவு இருக்குது, கோழி கழிவு அதை போட்டுக்கிடுவோம். காலையிலையும் சாயங்காலம் தண்ணி ஊற்றி கிளியராக சுத்தம் பண்ணிவிட்டு பினாயில் வாங்கி வந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வட்டம் கொட்டாயில் தெளித்து விட்டுக்குருவோம்.
அப்படி பண்ணுறதுனால அவர் எப்போனாலும் சரி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். அவர் ஆலோசனை வந்து எங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. குட்டி வாங்கும்போது நம்ம தேனியில் போய் ஒரு உழவர் பயிற்சி மையத்தில் போய் சார்கிட்ட போய் விசாரித்து அவர்கிட்ட செந்தில்குமார் சார்கிட்ட போய் டாக்டர் ஆலோசனை கேட்டேன். குட்டி வந்து வாங்கினீங்கன்னா நல்லா வளர்த்திங்கன்னா ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் போய் கோம்பையில் போய் ஒரு 15 குட்டி வாங்கிட்டு வந்தேன். ஒரு குட்டி வந்து அன்றைக்கி வந்து ஒரு 10 கிலோ வெயிட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 7 மாதம் ஆகுது. 7 மாதத்தில் வந்து ஒரு 100 கிலோ 110 கிலோ வெயிட் வந்திருக்கு. ஒரு பன்னி வந்து இன்றைக்கி 11,000 12,000க்கு வருமானம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல முறையில் வளர்த்தோம்னாக்கா மாதம் ஒரு பன்னிக்கு வந்து 1000 ரூபா மாதம் சம்பாதிக்கலாம். ஒரு 20-30 பன்னியெல்லாம் வளர்த்தோம்னாக்கா மாதம் 30,000 சம்பாதிக்கலாம். அது இற போடுறது வந்து காலையில் சாப்பாடு, மதியம் வந்து இந்த காய்கனி அந்த அவ்வளவு சந்தையில் மார்க்கெட்டில் போய் எழுக்கு வந்து அதை போட்டுக்கிடுவோம். சாயங்காலமும் காலையிலையும் வாட்டர் சர்வீஸ் பண்ணி நல்லா கிளியராக சுத்தம் பண்ணிடுவோம். ஒரு மாதத்துக்கு ஒரு வட்டம் அவர்கிட்ட சாப்பிட்ட ஆலோசனை கேட்டு பூச்சி மருந்து அதுக்குண்டான வைத்தியத்துக்கு அந்த அரிக்கிறதுக்கு தகுந்த ஒரு மாத்திரை கொடுத்தாரு. அதை வாங்கி போட்டோன்னா அரிப்பு நின்றுச்சு. அந்த பூச்சி மருந்து கொடுத்தோன்னே கிளியராக நல்லா இற சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்லா அதுக்கு சாப்பிடுது, நல்ல உணவு எடுக்குது, கிளியர் நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாம் குச்சி போட்டுரும். குச்சி போட்டோம்னாக்கா அந்த குச்சியை போட்டு இந்த பக்கம் செட்டை பூரம் போட்டோம்னா அந்த குச்சியை பூரா அங்கிட்டு குச்சி வச்சுட்டு அது வந்து ஒரு வருஷம் வளர்த்தோம்னாக்கா அதில் குச்சி வருமானம் எடுத்தோம்னாக்கா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வளர்த்து ஒரு 100 குட்டியில் வச்சிட்டோம்னு வைங்க. 100 கிலோ வச்சிட்டோம்னா மாதத்துக்கு ஒரு 50,000 60,000 லேசாக சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது. அந்த மாதிரி உழைப்பு கடுமையாக உழைக்கணும். உழைச்சோம்னா அது தகுந்த வருமானம் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பம் வந்து தண்ணி வசதி இருக்கவங்க வந்து இதை செஞ்சுக்கலாம். மேலும் விவரம் பெற ஆர் தங்கராஜ் அவர்களை 093450065 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். சாகுபடிக்கு முன்பாக நிலத்தை எந்த அளவுக்கு சீர் செய்கிறோமோ அந்த அளவுக்கு மகசூல் மகத்தானதாக இருக்கும். அந்த வகையில் கரும்பு சாகுபடியில் நிலம் தயாரிப்பது குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் தரும் ஆலோசனைகள். வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய வேளாண் தகவல் நேரத்தில் கரும்பு சாகுபடியில் நிலம் தயாரித்தல் என்ற தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்கும். ஏன்னா மற்ற பயிர் இல்லாமல் கரும்பு ஒரு முறை வந்து நம்ம நடவு செஞ்சிட்டோம்னா குறைஞ்சது அந்த உயரிய தொழில்நுட்பங்களில் குறைஞ்சது 4லிருந்து 5 வருஷம் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிர். அதுக்கு நிலம் தயாரிக்கிறதுல ஒரு சிறப்பு கவனம் எடுத்தால் தான் அதிக மகசூல் நம்ம பெற முடியும். இது பார்த்திங்கன்னா கரும்புக்கு நடவு செய்யறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல உளி கலப்பை அப்படின்னு ஒரு கலப்பையை வச்சு டிராக்டரில் வந்து உழணும். இந்த உளி கலப்பை போடக்கூடிய டிராக்டர் வந்து குறைஞ்சது 50லிருந்து 55 ஹெச்பி இருக்கக்கூடிய டிராக்டரில் தான் இந்த உளி கலப்பை இயங்கும். இந்த உளி கலப்பையை வயலில் கிழக்கு மேற்காக தெற்கு வடக்காக 2 பக்கமும் உழவு போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கலப்பை தான் இருக்கும். இது வந்து என்னுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இறுக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 1.25 அடி ஆழத்துக்கு வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை குறைச்சி கொடுத்துரும். மண்ணில் 2 பக்கமும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்காக ஓட்டணும். எவ்வளோ இடைவெளியில் ஓட்டணும்னா ஒரு உழவுக்கும் அடுத்த உழவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் இடைவெளியில் நம்ம ஓட்டினா சரியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. நிலத்தில் இருக்கக்கூடிய அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை வந்து தளர்த்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும்னா அந்த சட்டி கலப்பையை போடணும். சட்டி கலப்பையை போடுறப்ப என்னென்னா நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணை பெருங்கட்டிகளை ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்தில் புரட்டி போட்டுரும். இது சட்டி கலப்பை செய்யக்கூடிய வேலை. அடுத்த 3வது முறையை என்ன பண்ணோம்னா சட்டி கலப்பை போட்ட வயலில் கொழு கலப்பையை வச்சு, அதாவது டைன்ஸ் அப்படி இருக்கக்கூடிய அந்த கொழு கலப்பை 9க்கும் 11க்கும் அந்த கலப்பையை வச்சு கிழக்கு மேற்கா தெற்கு வடக்கா ஓட்டுறப்ப என்னன்னா அந்த பெருங்கட்டிகள் சின்ன சின்ன கட்டிகளாக வந்து உடஞ்சிரும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ரோட்டாவேட்டர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கலப்பையை நம்ம போடுறப்ப என்னாகன்னா இந்த சின்ன சின்ன பொடிகளை வந்து நல்ல ஒரு பவுடர் மாதிரி, அதாவது நல்ல ஒரு பொலன்னு புட்டு மாவு மாதிரி நிலத்தை வந்து தயார் பண்ணி கொடுத்துரும் இந்த ரோட்டாவேட்டர் போடுறப்ப. ஸோ இந்த மாதிரி நிலத்தை நம்ம தயார் செய்து அதுக்கு பிறகு தான் அந்த இன்னொரு டிராக்டர்னால் இயங்கக்கூடிய பார் அமைக்கும் கறவை கொடுக்குறப்ப தான் குறிப்பிட்ட இடைவெளியில் எவ்வளோ பார் வேணுமோ
அதுக்கு தகுந்த மாதிரி இடைவெளியில் பார் எடுக்கலாம். அடுத்தபடி என்ன பார்த்திங்கன்னா, நிலம் தயாரிக்கிறதால என்னென்னா இந்த பயிர் எண்ணிக்கை நம்ம பராமரிக்க முடியுது. கரும்பில் வந்து மகசூல் இழப்பீடுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, பயிர் எண்ணிக்கை சரியானபடி பராமரிக்கிறதில்ல. நிறைய இடத்துல வயலில் சுற்றி பார்த்திங்கன்னா அங்கங்கே சொட்டை சொட்டையாக இருக்கும். காரணம் என்னென்னா, அங்கே நடவு செய்யப்பட்ட கரும்பு சரியானபடி முளைச்சி வந்திருக்காது. இந்த முளைச்சி வராதால என்னென்னா இடைவெளி அதிகமாக இருக்கிறதுல ஒரு வருட பயிர் அப்போ அறுவடை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா மகசூல் இழப்பீடு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கூறிய தொழில்நுட்பத்தைப்படி நிலத்தை ஒழுங்கான முறையில் தயார் செய்து நடவு செய்கிறப்ப என்ன ஆகுன்னா, பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வளர்ந்த பயிர்கள் நல்ல காற்றோட்டமுள்ள மண் இருக்கிறதால மண்ணில் நுண்கிருமிகள் நல்லா வளருது. அப்புறம் வேருடைய அடி ஆழத்தில் உள்ள நீரையும் சத்துக்களையும் உறிஞ்சி எடுத்துரும். அதனால் வந்து பயிர் நல்லா வளர்ச்சி இருக்கிறதால தனி கரும்போட எடை ஒரு தனி கரும்போட கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோலேருந்து 1.25 கிலோ வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நம்ம வந்து உரிய முறையில் நம்ம தயாரிக்கிறப்ப கரும்போட ஊக்கமும் வளர்ச்சியும் ஊட்டமும் நல்லா இருக்கும். முனைவர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்களை 09842279351 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள தர்பூசணி மற்றும் வாழை பற்றிய அறிவிப்பு. தர்பூசணி. சமீபத்தில் தர்பூசணி பழங்களில் செயற்கையாக நிறமிகளை ஊசி மூலம் செலுத்தி சிவப்பு வண்ணத்தை மிகுதியாக இருக்குமாறு ஒரு சில வியாபாரிகள் கடைபிடிக்கிறார்கள் என சில ஊடகங்களில் பரவலாக செய்திகள் வருகின்றன. இதனால் பொதுமக்கள் தர்பூசணி பழங்களை தவிர்க்க நினைப்பது சாத்தியமே. ஆனால் பொதுவாக வெளிப்புறத்திலிருந்து ஊசிகள் மூலம் சாய கரைசல் பழங்களினுள் செலுத்தி பரவலாக்குவது கடினம். செடிகள் பொதுவாக திட கரைசல்களை சிறப்பு திசுக்கள் மூலமாகவே பல பாகங்களுக்கு கடத்துகின்றன. அறுவடை செய்த பழங்களில் இவ்வாறு நிறமிகளை ஊசி மூலம் செலுத்தி நிறமிகளை பரவ செய்வதற்கான சாத்தியம் குறைவு. எனவே பொதுமக்கள் தவறான வதந்திகளால் தர்பூசணி பழங்களை தவிர்க்க தேவையில்லை. வாழை. இதேபோன்று சமீபத்தில் ஒரு சில ஊடகங்களில் மஞ்சள் நிறமுடைய சீராக பழுக்க வைக்கப்பட்ட வாழைப்பழங்களை மரபணு மாற்றம் மூலம் உருவாக்கப்பட்ட வாழைகள் என்று சிலர் தவறுதலாக குறிப்பிடுகின்றனர். சற்றே குளிர்ந்த குளிரூட்டப்பட்ட பதன அறையில் விஞ்ஞான ரீதியில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமான எத்திலின் வாயுவை சரியான அளவில் சரியான காற்று ஈரப்பதத்தில் இப்பழங்கள் பழுக்க வைக்கப்படுகின்றன. இதனால் மிகவும் நேர்த்தியான முறையில் பழங்கள் பழுத்து நல்ல தரமான மஞ்சள் வண்ணமுடைய பழங்கள் சந்தைக்கு வருகின்றன. இது அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மேலை நாடுகளில் சந்தையில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடலுக்கு தீங்கு விளைவிக்காத தொழில்நுட்பமாகும். மேலும் மரபணு மாற்றம் மூலம் உருவாக்கப்பட்ட வாழை ரகங்கள் இந்தியாவில் மற்றும் குறிப்பாக தமிழகத்தில் பயிர் செய்யப்படுவது இல்லை. எனவே பொதுமக்கள் இதனை கவனத்தில் கொண்டு வாழைப்பழங்களை உண்பதற்கு தயக்கம் காட்ட வேண்டாம். மேலும் விவரங்களுக்கு உதவி மக்கள் தொடர்பு அலுவலர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003, தொலைபேசி 0422661130, நிகரி 0422243181, மின்னஞ்சல் pro@tnau.ac.in. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும்,
அவரைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 31 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 68 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 77.6% காற்றின் வேகம் மணிக்கு 4.7 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20.8% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.3% மழை அளவு 0.2 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 628.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 990.5 ஹெக்டேபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான கடல் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். நமது ஆரோக்கிய வாழ்விற்கு தரமான உணவு வகைகள் தவிர்க்க முடியாதவை. இன்றைய உணவுப் பொருட்களில் கலப்படமில்லாத பொருட்களை கண்டுபிடிப்பதே பெரும் சவாலாகிவிட்டது. இதை சீர்படுத்தும் வகையில் வேளாண் வணிகத்துறை தரமான பொருட்களை தரம் பிரித்து அக்மார்க் சான்றிதழ் வழங்கி வருகிறது. பொதுமக்களுக்கு அக்மார்க் திட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஈரோடு மாவட்ட வேளாண் வணிகத்துறை இயக்குனர் அலுவலக வேதியியல் வேளாண் அலுவலர் எம் குணசேகரன் அவர்கள் தரும் விளக்கத்தினை இப்போது காணலாம். அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. அவ்வாறு நோய் நொடியின்றி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ தரமான உணவுப் பொருட்களை இன்றியமையானது. இன்றைய காலகட்டத்தில் தரமான உணவுப் பொருள் கிடைப்பது மிகவும் அரிதான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. கலப்படம் எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களிலும் வியாபித்து இருக்கிறது. அந்த கலப்படத்தை நாம் சாதாரணமாக கண்டறிய முடியாது. அதுக்கு பற்பல ஆய்வக பரிசோதனைகள் மூலம்தான் கண்டறிய முடியும். சில கலப்பட பொருட்களை பற்றி உங்களுக்கு இப்பொழுது கூற விரும்புகிறேன். அதாவது கலப்பட நெய் உட்கொள்ளும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இறுதிய அடைப்பு வருது. அதே மாதிரி கலப்பட தாவர எண்ணெயில் ஏற்படக்கூடிய கலப்படங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடக்குவாதம் வருது. அதேமாதிரி மசாலா பொடி, மஞ்சத்தூள் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கலப்படங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது புற்றுநோய்க்கு ஒரு ஏதுவாக இருக்கிறது. மஞ்சத்தூளில் மெட்டானில் எல்லோ என்ற ஒரு பொருளை வந்து சாயத்தை வந்து சேர்க்குறாங்க. இந்த மெட்டானில் எல்லோங்கிற சாயத்தை சேர்க்கிறதுனால உங்களுக்கு பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்படுகிறது. அதே மாதிரி கொரியாண்டர் சொல்ல தனியாத்தூளில் வந்து மெலாசிட் கிரீன்கிற ஒரு தூள் வந்து சாயத்தை சேர்க்குறாங்க. இது வந்து ஆண்மை குறைவு உண்டாகிறது. இன்றைய காலகட்டத்தில்
இதெல்லாம் வந்து சாதாரணமாக எந்த விதமான தவறான போக்கு இல்லாத ஒரு ஆண்மகனுக்கும் ஒரு மகளிருக்கும் கூட ஒரு நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையோ ஒரு குழந்தை பாக்கியமோ கிடைப்பதில்லை. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மருத்துவர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய உணவில் வந்து கோளாறு இருக்குதுங்கிறது. இது வந்து நாம் எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ரெடி மிக்ஸு அப்படிங்கிற போகிற சூழ்நிலையில் ஒரு தரமான பொருள் கிடைக்காதனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் நொடியாக நாம் வந்து சீரழிவு ஏற்படுகிறது. இதிலிருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம்தான் இந்த அக்மார்க் திட்டம். இந்த அக்மார்க் திட்டம் வந்து உற்பத்தியாளர் நிலையிலேயே வந்து தரமான பொருளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம். இது அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கிங் என்ற ஆக்ட் என்று சொல்லக்கூடிய வேளாண் விளைபொருள் தரம் பிரித்தல் மற்றும் குறியிடுதல் மூலம் 1937 சட்டத்தின் மூலமாக வந்து இது செயலாக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு 1986 இது மறுபடியும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது இந்த சட்டம். அதுக்கடுத்து 1988 இதுக்கு துணை விதிகள் கொடுத்து இந்த திட்டம் மேலும் மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு வேணுங்கிற அனைத்து வழியும் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் வந்து இது ஒரு தன்னார்வ திட்டம், வாலண்டரி திட்டம் ஸ்கீமு. இந்த திட்டத்தின் மூலம் ஒரு பொருளை உற்பத்தியாளர் தன்னுடைய பொருளை வந்து அக்மார்க் தரம்பிரிப்பு செய்கிறதுக்கு எங்ககிட்ட வந்து விண்ணப்பம் செய்வார். நாங்கள் வந்து அந்த விண்ணப்பத்தை வந்து நாங்கள் அவங்களுடைய தொழிற்கூடங்களை போய் நாங்கள் வந்து பார்வையிட்டு அது வந்து முறையாக இருக்குதா, சரியான முறையில் தான் அவர் வந்து அந்த தொழிற்கூடத்தை நடத்தி வருகிறாரா, சுத்தமான கண்டிஷன் இருக்கிறதா, சுகாதாரமான சூழ்நிலை இருக்கிறதா, இது அனைத்தும் பார்த்து நாங்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம், லைசன்ஸ் கொடுக்குறோம். அந்த லைசன்ஸ் ஹோல்டருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம். இது ஒரு தன்னார்வ திட்டம். இதில் அவங்களுடைய பொருளை ஒவ்வொரு தடவையும் அவங்க உற்பத்தி செஞ்சு எங்களுக்கு தகவல் தெரிவிக்கிற பொருளை நாங்கள் அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து எங்களுடைய ஆய்வகத்தில் பல்வேறு பரிசோதனைகள் செய்கிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வகையான தர நிர்ணய குறியீடுகள் வச்சுருக்கிறாங்க அரசாங்கத்தில். இந்த அரசாங்கத்தில் வந்து அந்த ஒவ்வொரு பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நேச்சுரல் குவாலிட்டிஸுக்கு தகுந்த தரக்கூடிய குறியீடுகள் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் இங்கே கொண்டு வந்து முதல்ல அந்த பொருள் முதல்ல சுத்தமாக இருக்குதா, கலப்படம் இல்லாமல் இருக்குதாங்கிறத முதல்ல பார்க்குறோம். கலப்படம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுக்கப்புறம் அதனுடைய தர நிர்ணய டெஸ்ட்டுகளுக்கு போகிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டான இதில் அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி தர நிர்ணய கோட்பாடுக்கு தகுந்த மாதிரி முதல் தரம் 2ஆம் தரம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து அதை வந்து அவங்க அந்த இதுக்கு பொருளுக்கு கொடுக்குறோம். அந்த தர நிர்ணயம் பண்ண பிறகு எங்களுடைய அலுவலர்கள் முன்னிலையில் அவங்க அதை வந்து தனித்தனி சிப்பம் கட்டும் இதாக வந்து பேக்கிங் செஞ்சு அவங்க வந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க. இது இப்போ வந்து உற்பத்தியாளர் நிலையிலேயே இந்த மாதிரி ஒரு தரம்பிரிப்பு நடைபெறதுனால வியாபாரிகளுக்கு தன்னுடைய பொருளுக்கு உண்டான சரியான தர நிர்ணயம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் நுகர்வோருக்கு நல்ல சுத்தமான பொருள் கிடைக்குது, கலப்படம் இல்லாத பொருள் கிடைக்குது, அவங்க கொடுக்குற காசுக்கு நியாயமான ஒரு பொருள், தரமான பொருள் கிடைக்கிறது. இதில் வேளாண் சார்ந்த பொருட்கள், கால்நடை சார்ந்த பொருட்கள், வனப்பொருட்கள், அந்த 3 வகையான பொருட்கள் வந்து அக்மார்க் தர நிர்ணயத்தில் வருகிறது. அதாவது தாவர எண்ணெய் போன்ற மசாலா பொடி போன்ற வேளாண் சார்ந்த பொருட்களும், நெய், வெண்ணெய் போன்ற வனப்பொருட்களும், தேன், பிசின் போன்ற வனப்பொருட்களும், நெய், வெண்ணெய், இறைச்சி போன்ற கால்நடை பொருட்களும் அக்மார்க் தரம்பிரிப்பில் வருகிறது. சுமார் 240 பொருட்கள் வந்து தற்போது வந்து அக்மார்க் தரக்கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. இது முழுக்க வந்து ஒரு தன்னார்வ திட்டம்னு சொல்லியிருக்கோம். இதில் நுகர்வோர் இதில் உற்பத்தியாளர் தன்னுடைய பொருளுக்கு வந்து அக்மார்க் தர நிர்ணயம் வேணும் என்று விருப்பப்படக்கூடிய உற்பத்தியாளர் எங்களுடைய மாவட்ட வேளாண்மை துணை இயக்குனர் விற்பனை அவர்களை அணுகவும் லைசன்ஸ் கட்டணமாக 1000 ரூபாய்க்கு உண்டான ஒரு காசோலை கொடுக்கணும். அது இல்லாமல் தன்னுடைய தொழிற்கூடத்தினுடைய இருப்பிடத்தினுடைய வரைபடம் கொடுக்கணும். அங்கே உள்ள ஆட்கள், வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து எந்த விதமான தொற்று நோய் இல்லை அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் கொடுக்கணும். அது மாதிரி ஒரு மிக சாதாரண ஒரு எளிமையான ஒரு இது. ஆனால் தர நிர்ணயத்துக்கு உட்பட்ட அனைத்து இது வச்சுருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வழிபாட்டின் கீழே நாங்கள் அதை வந்து
அவங்களுக்கு வேணுங்கிற முறையான அனைத்து இதுவும் வந்து சுலபமாக நாங்கள் செய்து கொடுப்போம். இதுக்கு ஒன்ஸ் அவங்க வந்து லைசன்ஸ் பெற்றதுக்கப்புறம் அவங்க 2 வகையான கட்டணங்கள் வந்து செலுத்தணும். ஒன்று வந்து மாநிலத்துக்கு வந்து நாங்கள் இதை மத்திய அரசுடைய திட்டம், இதை மாநில அரசு வந்து செயல்படுத்தி வருகிறது. மத்திய அரசு உடைய திட்டமாக இருக்கிறதுனால இந்த முத்திரை கட்டணம் அனைத்தும் வந்து அவங்களுக்கு செய்யணும். அதே மாநில அரசுக்கு வந்து அந்த தரம்பிரிப்புக்கு உண்டான கட்டணங்கள் வந்து மாநில அரசுக்கு செலுத்தணும். இது வந்து மிக குறைந்த அளவு தான். இப்போ தாவர எண்ணெய் எடுத்து நிறுத்தினா ஒரு குவிண்டாலுக்கு 10 ரூபா மற்றும் 5 ரூபா 15 ரூபா தான் மொத்த செலவே. அதாவது 100 கிலோவுக்கு வந்து 15 ரூபா தான் மொத்த செலவாகும். இந்த கட்டணங்கள் வந்து மிக குறைந்த அளவு. இது வந்து உற்பத்தி செலவில் பெருசாக வந்து சேராது. இந்த அக்மார்க் திட்டமானது ஒரு தன்னார்வ திட்டமாக இருப்பதால் இதை வந்து பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் கல்லூரிகளிலும் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப் போன்ற தொண்டு நிறுவனங்களிலும், பொருட்காட்சி நடக்கக்கூடிய இடங்களிலும், பொது இடங்களிலும் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு கருத்து காட்சியாகவும் கருத்தரங்கமாகவும் ஏற்பாடு செய்து இதை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தி வருகிறோம். அது இல்லாமல் செய்தித்தாள்களிலும் நாங்கள் வந்து இது அக்மார்க் சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்து வெளியிட்டு வருகிறோம். அது இல்லாமல் நாங்கள் வந்து இது சம்மந்தப்பட்ட விளம்பர நோட்டீஸுகள் வந்து பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் நாங்கள் வந்து பொது நிகழ்ச்சிகளிலும் இதை வந்து கொடுத்து வருகிறோம். மேலும் தகவல்கள் பெற எம் குணசேகரன் அவர்களை 09715205767 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 20/5/2015 புதன்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேனி வளர்ப்பில் மகளிரின் பங்கு குறித்து பி. மஞ்சுளா பார்த்திபன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் அங்கக திரவ உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் குறித்து எஸ். சரவணகுமார் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பல்கரங்களும் நெற்கதிர்களும் சிறந்த வேளாண்மை விருதாளர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கொத்தமங்கலம் கிராம விவசாயி பி. சோலிமுத்து அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்சே என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு? அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.